ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக கோவக்காய் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சாம்பார் ரெசிபி. அதுக்கப்புறம் இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால லெமன் ரசம் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டலில் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுப்பில் இண்டாலியம் கிண்ணம் வச்சுட்டேன், குக்கிங் ஆயில் சேர்த்துட்டேன். சாம்பார் தாளிப்பு, ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு சிட்டிகை சீரகம் எல்லாம் பொரிஞ்சோன்னா நம்ம ஒரு 7-8 கோவக்காய், ஒரு 8 நம்பர் கோவக்காய் எனக்கு மாடி தோட்டத்தில் கிடச்சிதுங்க. பானு ஆர்கானிக் கார்டன் ஒரு மாடி தோட்டம் சேனலும் வச்சு ரன் பண்ணுறேன். அதில் எனக்கு கோவக்காய் கட்டிங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து கோவக்காய் கிடச்சிது. அதனால் இன்றைக்கி கோவக்காய் சின்ன வெங்காயம் சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஆர்கானிக்காக நம்ம தோட்டத்திலே காய்க்கிற காய் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அப்படியே நீங்கள் பச்சையாக கூட சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் சாப்பிட்டா எப்படி நமக்கு ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கோவக்காயும் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம் போட்டு சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் புளிப்பு, காரம் இது ரெண்டும் நம்ம கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் நம்ம போடுறத விட நம்ம சமையலில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்போ தான் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு வராது. ஏன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சாம்பாருக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் கரைச்சி விடுறேன். இதுலேயே நான் கல் உப்பும் சேர்த்துட்டேன். சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இந்த காய் கொஞ்சம் வெந்து குழம்பு கொஞ்சம் சுண்டி வரும் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். அதோட தண்ணியை மட்டும் கொஞ்சம் பருப்போடு லெமன் ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற பருப்பை நல்லா மசித்து சாம்பாரில் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 15 நிமிஷமாக எனக்கு சாம்பார் கொதிச்சிட்ருக்குங்க. இது கொதித்தது போதும். காய் நல்லா வெந்து போச்சு. கொஞ்சம் பருப்பு ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மிச்ச பருப்பு இப்போ சாம்பாரில் விட போகிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி வாஷ் பண்ணி இதிலேயே போட்டு வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் போட்டு அடுப்பை இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்க வைங்க. நல்லா நுரைச்சி வரும் சாம்பார். அவ்வளவுதான். சூப்பரான கோவக்காய் சின்ன வெங்காயம் சாம்பார் ரெடி. அடுத்தது லெமன் ரசம் பார்க்கலாம். நான் தக்காளியை வேக வச்சு தோல் உரித்து நடுவில் ஒரு காம்பு இருக்கும் பார்த்திங்களா, அதையும் எடுத்துட்டேன். தோல் உரித்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளி மிக்சியில் போட்டு இப்போ இதை ஒரு பல்ஸ் நம்ம விட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பியூரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகா சின்ன சைஸு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன் லெமன் ரசத்துக்கு. இப்போ இதை சேர்த்து தான் நம்ம லெமன் ரசம் பண்ண போகிறோம். முதல்ல பாத்திரத்தில் இஞ்சி, பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதை நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பெருங்காயம், இந்த லெமன் ரசத்துக்கு தேவையான பெருங்காயம். நான் சமையலுக்கு கட்டி பெருங்காயம் தாங்க யூஸ் பண்ணுறேன். அதான் நல்லது, நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூனுங்க, சின்ன டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி. கண்டிப்பாக சாம்பார் பொடி லெமன் ரசத்துக்கு போடணும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லெமன் ரசம் ரெடி ஆகிடும். இதில் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா அந்த இஞ்சியோட வாசனை, இந்த பச்சை மிளகாயோட வாசனை தான். இதை இந்த மாதிரி போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வைக்கும்போது அந்த இஞ்சியோட வாசனை சூப்பராக இருக்கும் லெமன் ரசத்தில். கண்டிப்பாக சம்மரில் லெமன் ரசம் எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு தண்ணி கொஞ்சம் பருப்போடு நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை தூக்கி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு. ரசம் கடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா உப்பு கடைசியாக சேருங்க. ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரசம் நல்லா நுரைச்சி வரட்டும். இதில் நான் மிளகு பொடி சேர்க்கலை. ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை சீரகம் நெய்யில் தாளித்து கொட்டிட்டேன். அவ்வளவுதான், லெமன் ரசம் ரெடி. இப்போ ஒரு குட்டி சைஸ் லெமன் அதை புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெமன் ரசம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு சுவை பார்த்து கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு சீரகப்பொடி நான் எப்போவுமே இந்த ரசத்துக்கு போட மாட்டேன். நீங்கள் வேணும்னா மேலே ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மசாலா காய் பார்க்கலாம். ஒரு சிட்டிகை சோம்பு போட்டிருக்கேன், ஒரு 4 பல் பூண்டு, இதுவும் வேக வச்சு தோல் உரித்த தக்காளி, குட்டி குட்டியாக இருக்கிற வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்திலே சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொரியலுக்கு நல்ல நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ இந்த சோம்பு, பூண்டு, தக்காளி பியூரி அரைச்சின்னு வந்துடுங்க மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில். இப்போ கடுகு ஒரு சிட்டிகை, சோம்பு ஒரு சிட்டிகை தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை, குட்டி குட்டி வெங்காயம் அப்படிங்கிறதுனால பெரிய வெங்காயத்துலேயே ஒரு 7-8 வெங்காயம் நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வதக்கிக்கிறேன். இப்போ இந்த காய்க்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இது வந்து கலர் கொடுக்குற காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வெங்காயத்தை கூட வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, 4 பல் பூண்டு, ஒரு சிட்டிகை சோம்பு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இந்த தாளிப்புலேயும் ஒரு சிட்டிகை சோம்பு தாளிச்சிக்கோங்க, வாசனையாக இருக்கும். இதுக்கு நான் இஞ்சி சேர்க்கலைங்க. இப்படி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்குங்க வேக வச்சு இந்த மாதிரி துண்டு துண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பு அனலை குறைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் எரிஞ்சுது அப்படின்னா தக்காளி அப்படியே பிடிச்சிக்கும் கடாயில். தக்காளி பியூரியாக நம்ம சேர்த்துருக்கிறதுனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு குக் பண்ணோன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மசாலா கறி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானுகாய் மேடம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க. வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.